ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேன்வாஸில் எப்படி நம்ம பேட்டர்ன் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்ன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட் அது உங்களுக்கு டிசைனில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணலாம். நான் இந்த ஷேப் கொடுக்குறேன் உங்களுக்கு, பட் நீங்கள் டிசைன் எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். மேலே டாப் லென்த் இப்போ ஃபுல் லென்த் அது நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மேலே வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு 2 இன்ச் தான் வரும். அதிகபட்சம் ஒரு 2.25 வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு பெரிய ப்ளவுஸ்னால் 2.25 வைங்க. ஒரு சின்ன ப்ளவுஸ்னால் ஒரு 2.5 அந்த மாதிரி வைங்க போதும். கீழே வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அதே தான். இப்போது ஒரு சின்ன ப்ளவுஸ்னால் ஒரு 2.25 வைங்க. அந்த மாதிரி தான் போதும். சைடில் கோட் போட்டுக்கங்க நீட்டாக. இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஐனிங் பண்ணி பேட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ரொம்ப அற்புதமாக வரும். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, தொடர்ந்து ஒரு 2-3 டைம் கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்களுக்காக பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரெகுலராக பண்ணுறவங்க கூட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு 90 இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ரோச்மெண்ட்டாக தான் நம்ம ஒரு ஷேப் வரைகிறோம். சரிங்களா? இந்த ஷேப் வந்து ஒரு அப்ரோச்மெண்ட்டாக வரைவோம். அப்படி நம்ம அதை வரைய தான் அந்த ஷேப் எக்ஸாக்ட் ஷேப் நம்ம கொண்டு வருவோம். அது வரை நீங்கள் வரைய பார்த்துக்குங்க ட்ராயிங் பண்ணும்போது. நீங்கள் மோஸ்ட்டாக கேன்வாஸில் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிசைன் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நானே பார்த்திங்கன்னா ஒரு பிகினிங் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் அந்த கேன்வாஸில் நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் 3D எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலில் இருக்கும். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன் நம்ம வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து இந்த கேட்டகரி பண்ண முடியும். நம்ம யூஸ்வலாக நம்ம டெய்லி டிசைன் பண்ணுறது தான். அது எப்பவும் போல் தான். ஒரு 100 லைக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தொடர்ந்து டெய்லியும் ஒரு டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கலான்ட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஒரு மாற்று வழி சொல்கிறேன். இப்படி தான் ஷேப் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி அயன் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணுறதோ நம்ம வீடியோவில் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். ஷேப் மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்க ஷேப். ரொம்ப அற்புதமான ஒரு நெக் ஷேப் இது. தொடர்ந்து நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.